திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை ஒட்டி 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், விவரங்கள். நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் நேற்று இரவு தொடங்கிய சித்ரா பௌர்ணமி இன்று இரவு 10:37 மணி வரை கிரிவலம் வர உகந்த நேரம் என அண்ணாமலையார் திருக்கோவில் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று காலை முதல் அண்ணாமலையார் திருக்கோவில் மட்டுமின்றி கிரிவலப்பாதை, மாடவீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்திருந்து தொடர்ந்து கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் 2வது நாளாக இன்றும் கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அண்ணாமலையார் திருக்கோவிலில் இன்று காலை முதல் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இதுவரை தரிசனம் செய்துள்ளார்கள். இவ்வாறு தரிசனம் செய்யும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் இதுபோன்று நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களின் வசதிக்காக நீர்மோர், குடிநீர், வாழைப்பழம், பிஸ்கெட் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை வழங்கி வரும் கோவில் நிர்வாகம் அனைத்து இடங்களிலேயும் நிழற்பந்தல்கள் அமைத்து பக்தர்களுடைய பாதம் சுடாத அளவிற்கு ஆங்காங்கே தேங்காய் நார் விரிப்பான்களும் விரித்து தற்பொழுது பக்தர்கள் எவ்வித சிரமமின்றி தற்பொழுது அண்ணாமலையாரை தரிசனம் செய்யும் காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக அண்ணாமலையார் திருக்கோவிலில் ராஜகோபுரத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு வரை தற்பொழுது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் முடித்துள்ளார்கள். அவ்வாறு சாமி தரிசனம் முடித்துள்ள பக்தர்களிடம் சில கேள்விகளை கேட்கலாம். வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எவ்வளவு நேரமாக தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க? கிரிவலம் எப்படி இருந்தது? நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோங்க. கிரிவலம்லாம் 7 மணி நேரம் போனோங்க. வந்தோம். உள்ள கோயிலில் 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லபடியாக முடிஞ்சது. இங்கே அடிப்படை வசதிகள்லாம் உங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுத்துருக்காங்க? எல்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மோர், தயிர், தண்ணி வசதி எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு இது குறையெல்லாம் இல்லை. இங்கே வந்து போனால் உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்களுக்கு எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் சார், வலங்கிமன். நல்லா இருக்குது, மன நிறைவாக இருக்குது. 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் கிரிவலம் வந்தேன். இங்கே 4 மணி நேரம் சாமி பார்த்தேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஆமாம், என் பேர் புவனேஸ்வரிங்க. நான் திருச்சியிலேருந்து வரேங்க. இது 3வது தடவை அருணாச்சல தரிசிப்பது. எங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்க. நீர் வசதிகள், அங்கங்கே கழிவறை வசதிகள், எல்லா வசதிகளும் எங்களுக்கு திருப்தியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். அருணாச்சல தரிசனத்தில் ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ நேரமாக தரிசனம் பண்ணுறீங்க? இங்கே உங்களுக்கு வந்துட்டு போனால் எப்படி இருக்குது? மன நிறைவோடு இருக்குங்க. கோவிலுக்குள்ளே வந்து வரதுக்கு 3 ஹவர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் கிரிவலம் போகிறதுக்கு 3 ஹவர்ஸ் ஆகிடும். நோ ப்ராப்ளம். என்ன நல்ல வசதியாக இருக்கும், மனசு திருப்தியாக இருக்கும். நாங்கள் 3வது தடவை வரோங்க. எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. அதாவது நாங்கள் 1:30 மணிக்கு கிரிவலம் போக ஆரம்பித்தேங்க. 1:30 மணிக்கு போய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நிறுதிலிங்கம் 5வது லிங்கத்துக்கிட்ட போகல பார்த்தீங்கன்னா, மூச்சு திறனில் வந்து 2 பேர் ஆம்புலன்ஸ் வர முடியாத அளவுக்கு ஏரியா ரொம்ப இதாகி போச்சுங்க. 6.5 மணி நேரங்க. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு எப்பவுமே கூட்டம் வந்ததில்லை. ஆனால் அதுக்கு உண்டான வசதிகள்லாம் எதுவுமே பண்ணி கொடுக்கணுங்க அவங்க. அதாவது ஒரு பாதுகாப்பு இதோ அவங்க வந்து அவங்க டியூட்டியில் தான் இருந்தாங்களே, மற்றபடி மக்களுக்கு பாதுகாப்பு. நாமக்கல்லேருந்து வரேங்க. நைட்டு 12 மணிக்கு கிரிவலம் ஆரம்பிச்சுங்க. காலையில் 7 மணிக்கு முடிஞ்சுதுங்க. கோயிலில் வந்து 4 மணி நேரம் இருந்து தான் சாமி தரிசனம் பண்ணாங்க. சாமி தரிசனம் நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நீர்மோர்லேருந்து பக்தர்கள் தண்ணீர் எல்லாமே கொடுத்தாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸு, மருத்துவ ஃபெசிலிட்டிஸு எல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா சிறப்பாக இருந்தது. சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு வந்து சிறப்பாக இருந்தாங்க. ரொம்ப நன்றி. குறிப்பாக அண்ணாமலையார் திருக்கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் அடிப்படை வசதிகள் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் நிறைவாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கும் அவர்கள், இங்கு வந்து சென்றால் அனைத்தும் தங்கள் குடும்பங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறது என்றும் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் எங்களுக்கு மன திருப்தி இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். ஐயப்பன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.